ஜப்பான்ல வந்து வட்டி விகிதங்கள் குறைவு, ஏறக்குறைய 0%. நீங்க அங்க போய் ஒரு வங்கியில வந்து கடன் வாங்கினீங்கன்னா கடனுக்கு வந்து வட்டியே கிடையாது, அசலை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். இப்ப நிறைய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, வசதி இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க ஜப்பான் மார்க்கெட்ல கடனை வாங்கிட்டு அதை கொண்டு வந்து மற்ற நாடுகள்ல முதலீடு பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க போய் என்ன பண்றீங்க, ஒரு எண் கடன் வாங்குறீங்க ஜப்பான்ல, ஒரு எண் கொடுக்குறாங்க, அந்த கரன்சி பேர் எண். அந்த என்ன பண்றீங்க, அங்க நீங்க வட்டி கட்ட வேண்டியதில்லை. நீங்க ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு அதே ஒரு எண்ணை நீங்க திருப்பி கொடுத்தா போதும். அதை என்ன பண்றீங்க, அதை இங்க கொண்டு வரீங்க, அந்த ஒரு எண்ணை வந்து இந்திய ரூபாயா மாத்துறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு எண் வாங்குறீங்க, அது இங்க 1 ரூபாயை கொண்டு வரீங்க, முதலீடு பண்றீங்க. ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு 20% லாபம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கும், 1 ரூபாய் 20 காசு இருக்கும். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எண் 1 ரூபாயா இருந்தது இல்லையா, ஒரு எண் வந்து 1.25 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும், உங்ககிட்ட இருக்கிறது 1 ரூபாய் 20 காசு. நீங்க அந்த கடனை திருப்பி அடைக்கணும்னாக்கா ஜப்பான்ல உங்ககிட்ட வட்டி கேட்க மாட்டாங்க. நான் ஒரு எண் கொடுத்தா நீங்க ஒரு எண் கொடுங்க போதும்னு சொல்லுவாங்க. ஆனா 1 ரூபாய் 25 காசு கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த ஒரு எண் கிடைக்கும். அப்போ 20% பங்கு சந்தைகள் ஏறி நீங்க 20% லாபத்துல இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு நஷ்டம். எப்ப உங்களுக்கு லாபம்னா அந்த எண்ணுடைய மதிப்பு ஏறக்கூடாது. என்னுடைய மதிப்பு ஏறாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த லாபம், எண் கேரி ட்ரேட்ல லாபம். இப்போ ஜப்பான்ல வந்து ஜூலை 31ஆம் தேதி அந்த மத்திய வங்கி வந்து வட்டி விகிதங்களை ஏத்திட்டாங்க. அங்க வட்டி விகிதங்களை ஏத்தினதுனால அப்போ ஒரு பயம் வருது, அவங்க இந்த மாதிரி ஏத்தினே இருந்தாங்கன்னா நமக்கு வட்டி ஏறிடும் இல்லையா. இப்ப நம்ம இந்த ஹவுசிங் லோன்லாம் வாங்கினீங்கன்னா ஆர்பிஐ ரேட்னு வச்சிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இப்ப ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஏத்தினாங்கன்னா இங்க வட்டியை ஏத்திடுவாங்க, அங்க குறைச்சாங்க குறைச்சிருவாங்க. அதே மாதிரி நீங்க வாங்கும்போது 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததுன்னா அப்பத்திய இன்ட்ரெஸ்ட் ரேட் 0. இப்போ மத்திய ரிசர்வ் வங்கி வந்து அதை ஏத்தும் போது என்ன பண்ணாங்க, இவங்களை ஏத்திடுவாங்க உங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி ஏத்தனா நமக்கு பிரச்சனை ஆயிட போகுது. அப்படி என்ன பண்ணீங்க, நீங்க எங்க பங்குச்சந்தையில உலகம் முழுக்க எங்க பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் வித்துட்டு அவங்க கிட்ட காசு எதுவுமே கொடுத்துருவீங்க. அப்ப என்ன ஆகும், ஒரே நேரத்துல எல்லாரும் வித்துட்டு எல்லாரும் போய் அந்த பணத்தை அங்க கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்க, இந்திய பங்குச்சந்தையில வித்துட்டு இந்த பணத்தை நீங்க எப்படி அது என்ன மாத்தணும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நிறைய பேர் போய் எண்ணெய் வாங்குவாங்க. அப்போ நிறைய பேர் போய் எண்ணெய் வாங்கும் போது என்ன ஆகும், டிமாண்ட் அண்ட் சப்ளை, அந்த எண் வந்து அப்ரிஷியேட் ஆகும். அது அப்ரிஷியேட் ஆக ஆக அடுத்த சில பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கும் பயம் வரும், ஐயோ நம்ம வாங்கும்போது ஒரு எண் 1 ரூபாய் இருந்தது, இப்போ 1.10 ஆயிடுச்சு, இன்னும் 1.20 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல ஜப்பானுடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆகும்போது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து அடிவாங்க, புரியுதுங்களா. இப்போ ஒரு டாலருக்கு 85 ரூபான்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு பேனா ஏற்றுமதி பண்றீங்க, உங்களுக்கு அந்த பேனாவுடைய காஸ்ட் வந்து 75 ரூபாய் ஆகுது, எக்ஸ்போர்ட் பண்றீங்க. யூஎஸ்ல ஒரு பேனாக்கு $1 கொடுப்பாங்க, $1 கொடுத்தா உங்களுக்கு வந்து 85 ரூபாய் வந்துருதா, உங்களுடைய தயாரிப்பு செலவு 75, உங்களுக்கு 80, 10 ரூபாய் லாபம். இதுவே நம்ம கரன்சி அப்ரிஷியேட் ஆயிடுதுன்னு வச்சுங்க, $1 85 ரூபாயில இருந்து $1 75 ரூபாய் வந்துருதுன்னு வச்சுங்க. அப்ப உங்க தயாரிப்பு செலவு 75 ரூபாய், நீங்க அது யூஎஸ்ல வித்தீங்கன்னா $1 தான் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு 75 ரூபாய் தான் கிடைக்கும், உங்களுக்கு லாபமே கிடைக்காது. அப்ப உங்களால ஏற்றுமதி பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஒரு நாட்டினுடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆகும்போது அந்த நாட்டுல அவங்க பண்ற எக்ஸ்போர்ட் வந்து அடிவாங்க. ஜப்பான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து ஏற்றுமதி தான். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே பாருங்க, எத்தனை கார் ஓடுது எல்லாம் ஜப்பான் கார் தான். டொயோட்டா வந்து ஜப்பான் காரு, நிசான் வந்து ஜப்பான் காரு, லெக்ஸஸ் வந்து ஜப்பான் காரு, டிவி பாத்தீங்கன்னா சோனி டிவி ஜப்பான். அவங்க வந்து ஏற்றுமதி பொருளாதாரம் தான் அவங்களுக்கு. அப்ப அந்த ஏற்றுமதி அவங்களுக்கு அடி வாங்கும். அதனால அவங்களுடைய பங்குச்சந்தைகள் வந்து அதான் அவங்க நிறுவனங்கள் வந்து லாபம் குறையும். அதனால பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியும். சோ அவங்களுடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆனதுனால அவங்களுடைய பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சது. அந்த கரன்சி அப்ரிஷியேட் ஆனதால இந்த என் கேரி ட்ரேட் பண்ணவங்க ரிவர்ஸ் பண்றாங்க. அதனால உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்குது. இது வந்து முதல் காரணம்.